ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய கதைக்களம் எந்த மாதிரி போயிட்டுருக்குன்றதை பார்த்துடலாங்களா? எஸ்ங்க. ஸோ இப்போ ஒரு பிடிஎஸ் வந்துருக்கு. ஸோ அது கேமரா, லைட் கேமரா ஆக்ஷன். இது வந்து இன்டோர் ஷூட்டுக்கான ஒரு பிடிஎஸ்ங்க. ஆக்சுவலாக வந்து கதைக்களம் பார்த்தீங்கன்னா வந்து மங்காத்தா மாதிரி போயிட்டுருக்குதுங்க. எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உள்ளே வெளியே வெளியே உள்ளேன்ற மாதிரி அவுட்டோர் ஷூட்டுக்கு வந்து நம்மளுடைய ஐயப்பன் வந்து ஒரு கேமரா வந்து வெளியே ஷூட் பண்ணுற மாதிரி காமிக்கணும். நம்ம பஸ் யூனிட், அவுட்டோர் யூனிட்லாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அது ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ கிடச்சிருக்கிறது வந்து இண்டோரில் வந்து ஒரு கேமரா ஷூட், அது லைட் கேமரா ஆக்ஷன் மாதிரி இண்டோரில் பண்ணுறாங்க. ஸோ மகாநதி சீரியல் உள்ளே வெளியே அப்படின்ற மாதிரி மங்காத்தா மாதிரி பயங்கர ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதைக்களத்தில் தான் இருக்குது. ஸோ அதோடைய பிடிஎஸ் தான் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ அவுட்டோர் யூனிட் மட்டும் இல்லாமல் உள்ளேயும் எடுத்திருக்காங்க. அப்போ உள்ளே எடுக்கக்கூடிய சீன் தான் அதில் யாரெல்லாம் வந்திருக்கலாம். மேபி அந்த சேசிங் சீன்லாம் இருந்தது இல்லைங்களா? சேசிங் அதை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு வந்து ஆளை வச்சு அந்த ஷூட்டிங்ஸ் எல்லாமே போதா, விஜயோட திட்டத்தில் இந்த இண்டோர் ஷூட் வருதா அப்படின்றது மாதிரி தான் இது எடுத்துக்காடு இருக்குது. பிகாஸ் அவர் ஒரு பிளான் பண்ணால் அது வந்து அவுட்டோரும் கலந்துருக்கு, இண்டோரும் கலந்துருக்க மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்பெஷல் டே. அது ஸ்பெஷல் டேயில் தான் வரும்போது அப்கமிங் சீரியல்லையும் வரப்போதா தொடர்ந்துன்றதை அடுத்தடுத்து நம்ம கிடைக்கக்கூடிய பிடிஎஸ் வச்சு நான் உங்களுக்கு அதை வீடியோஸை வந்து மேட்ச் பண்ணி கதைக்களம் எந்த மாதிரி மூவ் ஆகுன்றதை நான் உங்களுக்கு அதை கட்டாயமாக தெரியப்படுத்துகிறேன். சரிங்களா? அஸ் ஆஃப் இந்த அப்டேட்டை வந்து பார்த்துங்க. அவுட்டோர் மட்டும் இல்லைங்க, இண்டோரும் இருக்குது அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கதைக்களம் வந்து யமுனாவோட முக்கியத்துவமும் வருது இல்லையா? அதாவது விஜய்க்கு அப்போசிங்காக, விஜய் காவேரிக்கு அப்போசிங்காகவும் அவங்க மாறிட்டாங்க. எந்த மாதிரி மாறிட்டாங்கன்னா அது ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். யமுனாவோட மைண்ட் எந்த மாதிரி இருக்குது, விஜய் காவேரி எந்த மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை தனி வீடியோவை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஆஸ் ஆஃப் இதாங்க திட்டம். ஸோ இதை பார்த்து நீங்கள் கதைக்களம் எப்படி வருதுன்னு கொஞ்சம் இமேஜ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.